நீங்கள் இன்னும் டியூப்டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் ஆல்ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வெறும் டெம்ப்ளேட் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ Aveeplayerல இந்த டெம்ப்ளேட் எப்படி லோட் பண்ணுறது, இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். Aveeplayer ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாட்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த பாட்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பாட்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஆல்ரெடி லோட் பண்ண எல்லா டெம்ப்ளேட்டுமே அந்த Aveeplayerல அதாவது லிஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணுற இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஒரு சிலர் வந்து செலக்ட் பண்ணக்குள்ளே அமௌண்ட்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்கள வந்து ப்ளே ஸ்டோரில் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற Aveeplayer லிங்க் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கேட்காது. நான் எடிட் பண்ணுற இதே மாதிரி நீங்களும் எடிட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளர் எஃபெக்ட் கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இமேஜ் போங்க, அப்புறம் கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து ஸோ பார்டர் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்டர் இமேஜுக்கான ஆப்ஷன் வந்து இந்த இமேஜில் இருக்குது. ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் பார்டராக செட் பண்ண போகிற அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்டர் இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்டர் இமேஜ் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஆடியோ ப்ரொவைடர் கீழே செகண்டாக இருக்கிற அந்த இமேஜ் தான் நமக்கான பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இமேஜ் போங்க, அப்புறம் கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம செட் பண்ணியிருக்க இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு பாருக்கு கீழே, அதாவது கம்போசிஷன் 1ல் பாருக்கு கீழே இருக்கிற இமேஜ் தான் நமக்கான பிஎன்ஜி டெக்ஸ்ட் இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அது கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இருக்கிற டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்பியரன்ஸ் போங்க. அப்பியரன்ஸில் டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா டியூப்டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பேஜ், இன்ஸ்டா பேஜ் நேமோ இல்லை உங்களோட நேமோ நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படியே வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, என்ன சைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். பென்சில் ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற அந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் பாருங்கள் 180, வீடியோ ஹைட்டும் 1080. ஸோ கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட், அதாவது டைம் ஓடுற அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்டருக்கு வெளில வந்து கொண்டு வந்து வைக்கணும். ஸோ அதை வந்து அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போய்ட்டு பொசிஷன் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து வீடியோவாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிடும். ஸோ இது வந்து செக் பண்ணிக்கோங்க. மெயினில் இருந்தால் பேஸ் லைனாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு பிஎன்ஜி டெக்ஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கமெண்டில், ப்ரோ எனக்கு இமேஜ் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து கலர்ஃபுல்லாக எடிட் பண்ணுறதுன்னு தெரியல, அதாவது கலர் ஃப்ளாஷ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் கேட்கலாம். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோ இல்லை எடிட்டிங் சம்மந்தமான என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கேட்கலாம். யூடியூப் சம்மந்தமான டவுட்ஸ் ஆனாலும் கேட்கலாம்.